ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருப்பியும் ஒரு சாரீ வீடியோவோட தான் வந்திருக்கேன். சாரீன்னா புது சாரீலாம் இல்லை. ஒரு சாரீக்கு நம்ம எத்தனை விதமான ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஒரே சாரீ தான், ஆனால் அது ஒரு ஒரு ப்ளவுஸ் அண்ட் கொஞ்சம் ஆக்சசரிஸ் மேட்ச் பண்ணோன்னா அதுவே டிஃப்ரெண்ட்டாக புதுசாக தெரியும். நம்ம எல்லாருக்கிட்டையுமே இண்டிகோ சாரீஸ் உண்டு. இண்டிகோ ப்ளூ இருக்கு இல்லையா, அதோட காட்டனாக இருக்கலாம், பாகுரு பிரிண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனாக்கா சந்தேரி, மல்மல், பலவித மெட்டீரியலில் அந்த சாரீ வந்துடுது. நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கும், சில்கில் கூட இருக்கலாம். ஸோ இண்டிகோ சாரியை எத்தனை வித ப்ளவுஸோட மேட்ச் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாமா? வா. இதுதான் நான் சொன்னேன், அந்த இண்டிகோ சாரீ. இந்த இண்டிகோ சாரீ எல்லார்கிட்டையுமே இருக்கும். இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேஷனில் இருக்குது, கொஞ்சம் வருஷமாகவே இருக்குது, இப்போ புதுசாக வரல இது. அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸும் இருக்கும், இதுலேயே ப்ளவுஸ் இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது என்னென்னாக்கா, ஹவு டு ஸ்டைல் இண்டிகோ சாரீ. அதாவது இந்த சாரியை நம்ம எத்தனை சாரீ ஒரே விதமாக தான் நம்ம கட்டிப்போம், ஆனால் அதுக்கு ப்ளவுஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ் வேறு வேறு கலர், கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து அதுக்கப்புறம் ஆக்சசரிஸும் கொஞ்சம் ஒரு ஒரு சாரீக்கும் ஒரு ஒரு ப்ளவுஸுக்கும் தகுந்த மாதிரி போட்டுட்டோம்னாக்க அந்த லுக்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாமா? ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இந்த புடவை கட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க, இந்த இண்டிகோ சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு இதோட ப்ளவுஸே தான் நான் போட்டுட்ருக்கேன். ஒன்றும் ரொம்ப பெருசாக ஆக்சசரிஸ்லாம் நான் மேட்ச் பண்ணல, ஒரு சிங்கிள் பேர்ல் தான் ஒன்றும் போட்டுட்ருக்கேன். காதுக்கெல்லாம் இப்போ மேட்ச் பண்ணலை, ஏற்கனவே இருக்கிற அந்த தோடையே போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். இதுக்கு இதே சிங்கிள் பேர்ல் உங்கள்கிட்ட தோடு இருந்தது, ஒரு சின்னதாக ஒரு இது ட்ராப்ஸ் இருந்தால் கூட போட்டுட்டா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த கையில் வந்து இந்த பீட்ஸ் மாதிரி போட்டுருக்கேன் பாருங்க கையில். ஸோ கூடிய வரைக்கும் மேட்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மேட்ச் எல்லாம் போட்டுக்கக்கூடாது. இது ரொம்ப கேஷுவல் ட்ரைப்பிங் தான் பண்ண, பின்னெல்லாம் போட்டுக்கல, ரொம்ப கேஷுவல் ட்ரைப்பிங் தான் பண்ணிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். தலையிலையும் ஒரு அந்த மெஸ்ஸி ஹேர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பன் மாதிரி போட்டுட்டா இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏழே வாரிண்டு பூ வச்சுண்டு அதெல்லாம் இந்த சாரிக்கு எடுபடாது. அதுதான் என்னோட ஒரு இது ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு மெஸ்ஸி ஹேர் வச்சுட்டுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகோ ப்ளூ சாரிக்கு நான் ரெட்டோட மேட்ச் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் ப்ளவுஸு, ரெட்டில் ஒரு சின்னதாக ஒரு பீட்ஸு. இதுக்கெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய கோல்டு நெக்லஸ் அதெல்லாம் தயவு செஞ்சு போட்டுக்காதீங்க. இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்க்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு பேங்கிள்ஸ் என்ன போட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள். இதுக்கு வந்து நானே பண்ணினேன். இந்த இது காமிச்சிருக்கேன் இல்லையா, ஒரு கிளாத்னால ஆன இது தான். இதெல்லாம் பட்டை வளையல் இருந்தது, அது மேலே சும்மா இதை ஒட்டிட்டு, இதெல்லாம் என்னோடய ப்ளவுஸ் பிட்டு துணி தான், அதோட நான் அதை மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறது ஒரு ஒயிட் காட்டன் ப்ளவுஸோட, இது அமேசானில் வாங்கினது தான். இதில் வந்து ஒரு மாதிரி சின்னதாக ஒரு செக் மாதிரி போயிருக்கோம், அதில் செக்ஸ் போட்டது. இந்த ப்ளவுஸோட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை விட ப்ளவுஸோடு போட்டுக்கணும், ஆனால் கான்ட்ராஸ்ட் சிலதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி செக்கு போயிருக்கிறதுனால நான் ஒரு ஆக்சிடைஸ்டு இதெல்லாம் போட்டுருக்கேன். பாருங்க, கழுத்தில் ஒரு ஆக்சிடைஸ்டு செயின் ஒன்றும் லாங் செயின் போட்டுருக்கேன். இதுலேயே சோக்கரும் இருக்குது, அது வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் இது ஆக்சிடைஸ்டு மெட்டல் வளையல்கள். அப்புறம் இங்கே ஒரு சின்னது இல்லை, ரொம்ப பெருசு தோசைக்கல் மாதிரியே ஒரு மோதிரம். அண்டு இதுக்கு ஜும்காஸ் ஆக்சிடைஸ்டில். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள். எப்போவுமே ஒரு சாரிக்கு அந்த சாரிக்கு அதே ப்ளவுஸ் தான் போடணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. வேறு வேறு விதமாக ட்ரை பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயம் நம்ம வேறையாக போடும்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபீல் பண்ணுவோம், ஒரு சியர்ஃபுல்னஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம முன்னாடிலாம் பார்த்துட்டு இருந்த காலங்களில் போயிடுது. அதாவது நம்ம போய் வெளிச்சத்தில் போய் பார்ப்போம், சன்லைட் வெளிச்சத்தில் போய் பார்ப்போம், எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கணும்னு, புடவைக்கு எக்ஸாக்டாக ப்ளவுஸ் இருக்கணும்னு. இப்போ அப்படிலாம் கிடையாது. எத்தனை கான்ட்ராஸ்ட் போடுறோமோ அத்தனைக்கு எத்தனை ஃபேஷன் இப்போ. ஸோ இதில் பாருங்கள், நான் டோட்டல் கான்ட்ராஸ்ட் இதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்ட சேப்பு கலர் ப்ளவுஸும் அப்படி தான். இந்த ப்ளூவோட நீங்கள் எந்த கலர் வேணாலும் கண்ணை மூடின்னு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணலாம். ப்ளூவோட க்ரீனும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை சீ க்ரீன்னு சொல்கிறோம், அக்வா க்ரீன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் போட்டுட்டா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் இங்கே காமிச்சது ஒரு 2-3 ப்ளவுஸ் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் புதுசாக ட்ரை பண்ணுங்களேன், பார்க்கலாம். ஓகேயா? ஸோ நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன். பாய்.